guys, welcome back to our channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து வெளிய போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணுமா. கஷ்டப்பட்டு கேமரா வந்து ஒரு இடத்துல வந்து வெச்சிருக்கேன். ஒன்னு வெடிச்சு வந்தா நிறைய வெடிச்சு வருது. இல்லனா அப்படியே கம்மியாயிட்டே போயிடுது. மூஞ்சி நல்லா தெரிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமா இது ஃபோக்கஸ் பண்ணீங்க. இப்போ பாருங்களேன் நான் எதுவுமே பண்ணல. இப்படி கிட்ட தான் வந்தானே. அட்ஜஸ்ட் பண்ணா இப்படி தொட்டோனே கருப்பாயிடுச்சு. எப்படிதான் வைக்கிறதோ எனக்கே தெரியல. ஸோ ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கியிருந்தோம். நம்ம வீடியோ போட்டு எப்படியோ ஒரு 3 மாதம் கிட்ட ஆகிட்ருக்கோம். எனக்கு சத்தியமாக வீடியோ போடவே சுத்தமாக பிடிக்கல. இந்த வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் மம்மி, என் தங்கச்சி, அப்புறம் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. ஏன் சொல்லுவாங்க கிருஷ்ணா, அதுக்கப்புறம் கௌதம்னு, அப்புறம் என் தங்கச்சி, எங்கள் மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சுவிதா, ஹேமா, இவங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வீடியோ போடு போட்டால் தான் போகும் அப்படின்னு. நிவிலாம் சொல்லிகிட்டே போகலாம் கொஞ்சம் பேர். இப்போ போடுறவங்களும் கொஞ்சம் பேர் சொல்கிறவங்களே வந்து பார்ப்பாங்க, நீ ஏன் போட மாட்டிருக்க போடு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சில பேர் நீ என்ன தான் சொன்னாலும் சரி பார்க்கவே மாட்டாங்க. இது எப்போ நீ வீடியோ போட்டிருக்கியா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி 1K சப்ஸ்கிரைபர் இருந்துச்சா, ஜாலியாக இருந்துச்சு. அடி 1000 பேர் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னு. ஆனால் வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் 800 போகும். அப்போ வந்து நான் நினைப்பேன், பரவாயில்ல நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களே இந்த 800 பார்ப்பாங்க அப்படின்ட்டுன்னு. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே பார்க்கறதில்ல. வெளியே இருக்கிறவங்க சும்மா நார்மலாக ஷார்ட்ஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும். எனக்கே தெரியுது பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் ஒழுங்காக இல்லை, கேமரா குவாலிட்டி இல்லை, வாய்ஸ் போகிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. போக போக வியூஸ் போச்சுன்னா நம்மளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், கொஞ்சம் எல்லா குவாலிட்டியும் மாற்றிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். யாருமே பார்க்கறதில்ல. என்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. ஏதோ ஒன்று எனக்கு ஒரு மெமரியாக போட்டு வைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு போட்டுன்னு இருக்கேன். கொஞ்ச நாளாக அது கூட நான் போகிறதில்ல. என்னடா இது ஒரு 50 வியூஸ் தான் போகுது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கூட பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்ன்ட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அந்த மாதிரி வீடியோ போடலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த இயர் ஃபுல்லாக கண்டினியூவாக நான் போடணும். 2026 வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் ரீச் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். நான் போடுற வீடியோக்கு ரீச் இருக்கிறதும் கூட அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இறங்கிட்டு போயிடுவாங்க போல், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போடணும், ட்ரை பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்கேன் வீடியோ, ஆனால் நான் வந்து எதுவுமே எடிட் பண்ணல. ரொம்ப நேரம் பேசிட்டேன்னா, இதே ஒரு 3 நிமிஷம் பேசிட்டேன். ஓகே, என்னென்ன வாங்கிக்கிறேன் டக்குன்னு பார்த்துலாமா. ஃபஸ்ட்டு வந்து 2026 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கேலண்டர் வந்து அண்ணன் தம்பி 2 பேர் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நகை கடையில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு துணி கடையில் கொடுத்தாங்க. இதுவும் நகை கடையில் தான் கொடுத்தாங்க. இது வந்து நானே, இது வந்து என் தங்கச்சி. ஸோ 3 கேலண்டர் வந்திருக்கு 2026க்கு பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மூக்குத்தி வந்து மாற்றிருக்கேன். நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது. ஒரு டைம் பார்த்தா நல்லா இல்லாத மாதிரியே இருக்குது. மூஞ்சி எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. கொஞ்ச நாள் கூட பழகிடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஏய் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம், ஓகேவா. இந்த மூக்குத்தி தான் இந்த டைம் மாற்றிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வாங்கணுன்னா, கேலண்டர் வந்துச்சா. நெக்ஸ்ட்டு ப்ரில் இங்க் வாங்கணும் மம்மிக்கு. நெக்ஸ்ட் வந்து 2 பட்ஸ் வாங்கணும். 2 பட்ஸுமே எனக்கு எங்கள் தங்கச்சிக்கு வீட்டுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பென் வாங்கணும், டாம்ஸ். அதுக்கப்புறம் பாப்பாது மைக்ரோட்டி பென்சில் போயிடுச்சு அப்படின்ட்டு அது ஒரு பென்சில் வாங்கினா. அப்போல்லாம் மைக்ரோட்டி பென்சில்லாம் உடஞ்சி போயிடுங்க. இப்போ கொஞ்சம் பெரிய பசங்களாக உடையவும் மாட்டேங்குது, கலர் மட்டும்தான் ஃபேட் ஆகுது. அப்போல்லாம் எத்தனை வாங்குவேன் நான். கொஞ்ச நாளாகவே வாங்குறதுல ஒரு 9th போனதுலேருந்தே மைக்ரோட்டி பென்சில் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் வேணும்ன்ட்டு நம்மளே வாங்கினாதான். நெக்ஸ்ட்டு இந்த பென் வாங்கினா, எப்பவுமே நீங்களும் உங்கள் ஊரில் எதுனா ஹோல்சேல் கடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போய் அந்த மாதிரி இடத்துல பென் வாங்கிக்கோங்க. இப்போ இது எவ்வளோனா 5 பென் இருக்குது, 20 rupees தருவாங்க. 5 rupees நம்மளுக்கு லாபம் வந்த மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க, மணி கொஞ்சம் சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து என் தங்கச்சியோட காலேஜில் பொங்கல் ப்ரீ செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து வாங்கினா. கொஞ்சம் ட்ரெஸ்னால் ஒரு சாரீ வாங்கினா. அதுக்கான இன்ஸ்கர்ட் ப்ரௌன் கலர், என்னது ஷேப் வியர் அப்படி சொல்லுவாங்களா, அது மாதிரி வாங்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் வாங்கணும். என்ன கலர் சாரீ அப்படின்னா இந்த கலர். கேமராவில் அதே அக்யூரேட்டாக தெரிகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கலர் தான், மயில் கலர் மாதிரி தான் வாங்கணும். என் ட்ரெஸ் கலரே நல்லா இருக்கா. என் தங்கச்சிக்கு ஃபஸ்ட்டு வாங்கின சாரீ.
ஸோ இந்த saree தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1300 சொன்னாங்க. ஸோ இது 1300. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இயர் எண்டில் வந்து இந்த இந்த வாட்ச் வந்து என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் gift கொடுத்துருக்காங்க. இதோ அது செயின் மாற்றி கழட்டி செல் போயிட்டு இருந்துச்சு, வீட்லேயே சும்மா இருந்துச்சு, அவளும் போட மாட்டிருக்கா. சரி இது கைக்கு அளவாக பண்ணி வச்சாச்சு போடுவா அப்படின்ட்டு பார்த்து போட்டினது. என் கைக்கு கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம தான் அழகாக இருந்துச்சு. போட்டு உன் ஃப்ரெண்டு எதற்கு போட்டு போனால் பரவாயில்ல நம்ம கொடுத்தது போட்டிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களே. ஸோ அதனால் சரி பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மூக்குத்தியர்னா நானே நம்ம மனசில் ஒரு குரங்கு மனசு நல்லா இருக்கும்னு தோணும், திடீர்னு நல்லாவே இல்லை, எனக்கு வேண்டாம் நான் நல்லாவே இருக்க மாட்டிருக்கேன் அப்படின்ட்டு டக்குன்னு மாற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி மாற்றிட்டோன்னா என்ன பண்ணுறது, அப்போ கேட்டால் திட்டுவாங்களே அப்படின்ட்டு அம்மாவே செய்த போட்டுக்கோ, உனக்கு பிடிக்கலன்னா நீ இன்னும் இது மாற்றிப்ப அப்படின்ட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்டோன்னு வச்சது வந்து வாங்கி தந்தாங்க. தெரியுதா, லைட் க்ரீன் டார்க் க்ரீன் வந்த மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு இது இந்த குட்டி கம்பல், இது வந்து 1 கிராமுக்கும் வந்து கம்மி தான், 9.20 கிராம் தான். ஸோ 9.20 கிராம் இல்லை, மில்லின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஆனால் 1 கிராம் கொஞ்சம் கம்மி. இந்த குட்டீஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேங்க, நல்லா தான் இருக்குது. ஏன்னா என் தங்கச்சியோட செலெக்ஷன் நல்லா தான் இருக்கும் வந்து. நெக்ஸ்ட்டு வந்து என் கொலுசு ரொம்ப ஜெங்கிடுச்சு அப்படின்ட்டுன்னு கொலுசு வாங்கணும். இதுதான் நார்மலான டிசைன் தான் வாங்குச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் வாங்கணும். அதுக்கப்புறமேட்டு நகை கடையில் கேட்டு இந்த பேக் வாங்கிட்டு வந்தோம், தரணும். நாங்கள் இந்த செயின் வாங்குறதுக்கும் நீங்கள் தரல, இந்த இதெல்லாம் வாங்கினதுக்கும் தரல. அப்புறம் 2 கம்பல் ஏற்கனவே ஒரு குட்டி ஜிம்மிக்கு 2 வாங்கியிருந்தோம், அதுவுக்கும் தரல அப்படின்னு கேட்டு இது வாங்கிட்டு வந்தோம். சும்மா ஒரு 10 செட்டு ஒரு 2 நாள் ஒரு வாரம் வெளியே போகிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாராளமாக பார்த்தோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கணுன்னா எந்த மாதிரி வீடியோ போடலான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கண்டினியூவாக வீடியோ போட பார்க்குறேன். நான் போடுற வீடியோவை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போவாச்சும் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா.